தமிழ் ரொம்ப எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் ஓப்பனாக சொல்லிருக்காரு அப்படின்ட்டு. ஒருத்தர் சொல்கிறது இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி தைரியம் வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒன்று, மூத்த உறுப்பினர் எல்லாம் கரெக்டு தான். மூத்த உறுப்பினர் அவர் தான். பர்டிகுலராக யாராவது இருக்காங்களா அந்த இடத்துல? துரைமுருகன் இருப்பார், கே நேரு இருப்பார், பழனிவேல் தியாகராஜன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். பழனிவேல் தியாகராஜன் மேலே இருப்பார். ஆனால் அவரை 34வது இடம் 33வது இடத்துலையும் அந்த குரூப் ஃபோட்டோவில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்படி இருக்கும், அவங்களுக்கு கொதிச்சு போயிருக்கும். ஆனால் முகத்தில் வந்து ஒரு புன்சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஆடி போயிருக்காங்க, நிறைய பேர் ஆடி போயிருக்காங்க. இல்லை குழப்பம், கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட இந்த மனத்தாங்கல்கள், திருச்சல், அதோட வெளிப்பாடு தான் இதான். இவர் வந்து தனியாகவே அவர் சொல்கிறார், நான் சொல்லலை சார். நிறையா மூத்த அமைச்சர்களுடைய மனக்குமுறல்களை தான் வந்து சிவா வெளிப்படுத்தியிருக்கார். இடத்த தான் படுவோம் அப்படிம்பாங்க இல்லையா, அதுதான் டிஎம்கேக்கு இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு. ஸோ தே ஆர் லிக்கிங் தேர் வூண்ட்ஸ். அதாவது நவ் அவங்களுக்கு அடிப்பட்டாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரத்துக்கு நிலைமை சமாளிக்கிறதுக்கு. மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, உதயநிதி டிஎம்கேக்கு எதிரான குரல்கள் அதிகமாகிவிட்டன. டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் ஏகப்பட்டது அங்கே இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் ஒரு கமலஹாசனையோ இல்லை வேறு யாரையோ கிளப்பி விட்டு நீங்கள் பிரிக்கலாம் அப்படின்னாலும் கூட 2026 டிஎம்கே தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஜேர்னலிஸ்ட் வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழமுதன், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். ஓகே. சென்னையில் உணவு திருவிழா அரசு சார்பில் நடந்தது. அந்த உணவு திருவிழாவை தொடங்கி வச்சது வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். ஆமாம். இது பற்றி நீலம் பண்பாட்டு மையம் அதனுடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கடந்த 2 நாட்களாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய உணவு திருவிழாவில் மாட்டு இறைச்சி உணவை மட்டும் புறக்கணிப்பதாக பதிவு செய்திருந்தோம். அதையொட்டி உணவு திருவிழாவிற்கு நேற்று மாலை நேரடியாக சென்றோம். ஸ்டால் எண் 17 கரூர் இன்றிலிருந்து தான் பீப் சுக்கா மற்றும் கிடைக்கப்பெறுகிறது. வேறு வகையிலாவது எதுவும் இல்லை. அதுவும் இன்றிலிருந்து தான் பீஃப் விற்பனை செய்ய தொடங்கியிருப்பதாக ஸ்டால் உரிமையாளர் சொல்வதையும் அறிய முடிகிறது. இச்சூழலில் உணவு பட்டியலில் பீஃப் உணவு இடம்பெறாமல் போனது ஏன் என்ற கேள்வி எழாமல் இல்லை. வரும் காலங்களில் அரசு தலைமையேற்று நடத்தக்கூடிய உணவு திருவிழாக்களில் இம்மாதிரியான உணவு பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதே எங்களுடைய எண்ணம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. உணவு பாகுபாடு இருக்கக்கூடாதா, இருக்கணுமா? கண்டிப்பாக உணவு பாகுபாடு இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு பன்றிக்கறி பிடிக்காது. ஓகே. பன்றிக்கறி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுடைய மதத்தில் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க. அது காரணம் வந்து ரிலீஜியஸ் கிடையாது. ஆனால் இதில் ஹிந்து தர்மத்தில் கோமாதா என்று சொல்லப்படுகிற அந்த பசு மாட்டினுடைய அதை வெட்டி அதனுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்றது ரொம்ப கிளியராக இருக்குது. இது மத சம்பந்தப்பட்டது. அது மதம் சம்பந்தப்படாததான இருந்தாலும் கூட அவங்களுடைய மத நூல்கள்லாம் இது கிடையாது. அதாவது இந்த போருக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதாவது பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கு காரணம் அவங்க சொல்கிறாங்க, கூடாதுன்னு அவங்க வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. அதாவது அன்அஃபிஷியலாகவே. ஏன் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான். நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் அவங்க வந்து அதை தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்போது உணவில் பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் நீங்கள் வந்து பன்றி இறைச்சி கடைகளை நீங்கள் ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு நான் கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கேட்டிங்க சொன்னால் நான் இந்த மாதிரி தான் கேட்பேன். உங்களுடைய கேள்விக்கு இந்த மாதிரி தான் பதில் வருமே தவிர வேறு எந்த மாதிரி நடுநிலைமை. ஏன்னா நீங்கள் நடுநிலைமையாக கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. அதாவது உங்களை சொல்லலை, கேட்குறவங்கள சொல்கிறேன். ஓகே. அப்போ நாங்களும் அதே மாதிரி தான் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பாகுபாடு அப்படிங்கிறது வரத்தான் வேணும். அப்படி தான் சொன்னால் 1947 இந்த சட்டம் இயற்றுவதற்கு என்ன அவசியம் இருக்குது? இந்தியாவிலேயே 4 மாநிலங்கள் ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியில் மட்டும்தான் பசுவதை தடுப்பு சட்டம் இல்லை. கேரளா, மைசோரம், மேகாலயா, நாகாலாண்டு. அந்த நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள் 3லேயுமே வந்து கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. கிறிஸ்டியன்ஸும் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, முஸ்லீம்ஸும் ரொம்ப சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஆக்சுவலி இஸ்லாமிய படையெடுப்பு வந்தது இல்லையா, அதாவது நம்ம பிருத்திவிராஜ் ராஜா முகமது கோரி பீரியடில் நான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் அவங்க உள்ளே வந்தபோது அந்த சிந்து சமவெளியில்
அவ்வளவு செழிப்பான பூமி, நிறையா மாடுகள். அதை பார்த்தோன்னே அசந்து போயிட்டாங்க. அங்கெல்லாம் ஒட்டகம் தான் சாப்பிடுவாங்க. இங்கே வந்துட்டு இந்த மாடுகளை பார்த்தோன்னே ரொம்பவே ஆசையாக போயிடுச்சு அவங்களுக்கு. எஸ்பெஷலி இதில் 2 விதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சட்டம் என்ன சொல்கிறது, சட்ட நிலை என்ன, நம்ம நாட்டில் சட்ட நிலை என்ன. நம்ம நாட்டில் சட்ட நிலை இதுதான். பசுவதை தடுப்பு சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இன்னொன்று வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் அனிமல் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்ட்டு 1958 இருக்குது. அனிமல் ப்ரிசர்வேஷன் ஆக்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, கவு தவிர பாக்கி எல்லாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு கூட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் பண்ணணும். அங்கே கூட உங்களுக்கு வந்து கவு, அதாவது பசு மாடு அப்படிங்கிறத அவங்க வந்து தவிர்த்துருக்குறாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் தவிர்த்துருக்குறாங்க. பாக்கி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம், மறைமுகமான ஒரு தடை இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். தடை செய்யப்படவில்லை, ஆனால் ஆர்கனைசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதில் ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுனால அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸு, அதுதான் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது கரெக்டு. அந்த இடத்துல நான் இருந்தானே எதுக்கடா வேண்டாத பிரச்சனையில் மாட்டிக்கணும். நம்ம உணவு திருவிழா ரொம்ப பிரமாதமாக நடக்கணும், நிறைய பேர் வரணும், நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக போகணும், வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. அந்த நோக்கத்தினோட தான் அவங்க வந்து இதை வந்து ப்ராபபிளி அந்த முதன்மை பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரைஸ் லிஸ்ட்டு அதெல்லாம் இருக்குமே, அதில் அவங்க டிஸ்பிளே பண்ணலை. ஆனால் தமிழமுதன் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப்புக்கு போகிறீங்க, கூல்ட்ரிங்க் ஷாப்புக்கு போயிட்டு நான் குவார்ட்டர் இருக்குமாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் என்ன பண்ணுறான், இப்படி பார்த்துவிட்டு பின்னால் வா அப்படிமா, கடைக்கு பின்னால் வா அப்படிமா, அங்கே ஒரு குவார்ட்டரில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துருவான், குடிச்சிட்டு வந்துடுவீங்க நீங்கள். அந்த மாதிரி மறைமுகமாக பீஃப் விற்கப்படுகிறது. எல்லா இடத்துலையுமே விற்கத்தான், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் மறைமுகமாக பீஃப் விற்கப்படும். ஒரு சில இடங்களில் ஓப்பனாகவே விற்பதை நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நேற்று திமுகவினுடைய பொதுக்குழு மீட்டிங்கில் மாநிலங்களவை உறுப்பினரான திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி கேள்வியாக ஒன்று கேட்டுடலாம். அவசர கதியில் துணை முதலமைச்சர் பதவி வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கட்சியிலே நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. திருச்சி சிவா அவர்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் கட்சியிலையுமே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் தான் இருக்கார். கலைஞர் அவர்கள் காலகட்டத்திலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எப்படி பார்க்குறது, ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இது இப்போ பார்த்தேன் தமிழ், ரொம்ப எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் ஓப்பனாக சொல்லிருக்காரு அப்படின்ட்டு. ஒருத்தர் சொல்கிறது இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, தைரியம் வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒன்று, மூத்த உறுப்பினர் எல்லாம் கரெக்டு தான், மூத்த உறுப்பினர் அவர் தான். இதுக்கு மேலேயும் அவருக்கு ராஜ்யசபா கிடைக்காது. 2026 முடிஞ்சு போச்சு அவருடைய ராஜ்யசபா. இதுக்கு மேலேயும் கிடைக்காதுங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால் அவர் தைரியமாக ஓப்பனாக உடைச்சிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6 மாதம் முன்னாலேயே வலுத்து விட்டது பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னார் முதல்வர். ஞாபகம் இருக்கா? அதாவது இவரை துணை முதல்வராக போடணுங்கிற அந்த கோஷம், இவரை பற்றி சொல்லலை, அந்த குரல்கள் பழுத்து விட்டன. ஆனால் இங்கே இன்னும் வலுக்கலை அப்படின்னு, வலுத்து விட்டது பழுக்கலை அப்படின்னாரு. அதாவது இன்னும் பக்குவம் ஆகலைங்கிற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். முதல்வர் ரொம்ப கிளவராக அந்த ஒரு 2 வேர்ட்ஸை போட்டுட்டு மக்களை பயங்கரமாக குழப்பிட்டார். இன்டெலிஜென்ட் ரிப்ளை அது. நான் ரொம்ப பாராட்டினேன். அப்போ கூட நம்ம சேனலில் கூட ஒரு நிகழ்ச்சியில் நான் இதை சொல்லியிருக்கேன். இப்போவே நம்ம இதை வந்து சொன்னோம், இதனால பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி வரும் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், முதல்வருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்களுடைய சைடையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. முதல்வருக்கு வந்து இப்போது இந்த கட்சியை எடுத்து நடத்தணும். எப்படியோ நம்ம கருணாநிதி இருக்கிற வரைக்கும், அவருடைய மரணம் வரைக்கும் நம்மளால் கட்சி கைக்குள்ளே போட்டுக்க முடியல, முதல்வர் ஆக முடியல. கருணாநிதியினுடைய மரணத்திற்கு பிறகு தான் எப்படியோ ஓரளவுக்கு இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணி, மதுரைக்காரரை மேனேஜ் பண்ணி அதெல்லாம் பண்ணணுமே, அவரெல்லாம் மேனேஜ் பண்ணி கட்சியை நம்ம வந்து கைப்பற்றிக்கிட்டோம், ஆட்சியை நம்ம கைப்பற்றிட்டோம். எப்படியோ மக்கள் வந்து முட்டாள்கள் 2000 ரூபாய்க்கு வாக்கை போட்டுக்கிட்டானுங்க, நம்ம வந்து கட்சியை கைப்பற்றிட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி 71 வயசாச்சு, மேபி 72 ஆச்சு. அப்பப்போ அமெரிக்காவுக்கு போக வேண்டியிருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால். அடுத்தது என்ன அப்படிங்கும்போது, இருக்கிற தலைவர்கள் எல்லாமே வயசான தலைவர்கள். அதுக்காக அன்பில் பொய்யாமொழிக்கு நான் வந்து கட்சி பதவி கொடுத்துட முடியுமா? அதான் கொடுத்துருக்காங்களா அமைச்சர் பதவி. அமைச்சர் பதவி தான் கொடுத்துருக்காங்க. கட்சி தலைமை பதவி கொடுக்க முடியுமா? கனிமொழிக்கு கொடுக்க முடியுமா?
பெஸ்ட்டு சாய்ஸு எனக்கு நம்பிக்கைக்கு என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் வந்து கிச்சன் கேபினெட்டு. ஓகே, பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதாவது பையனை க்ரூம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. பையன் உடனே என்ன பண்ணுறாரு, முதல்லலாம் வந்து நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னாரு. அத்தை கூட அதே தான் சொன்னாங்க, உதயநிதியெல்லாம் அரசியலுக்கே வரமாட்டார் அப்படின்ட்டு. அவர் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. கடைசியில் அதெல்லாம் பொய்யாக்கிவிட்டு இவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்தவுடனே ஓகே அமைச்சர் தானே அப்படிங்கிறதுனால ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் இப்போது உதயநிதியினுடைய நிர்வாகத்திறன், அறிவுத்திறன், ஞானம் இதெல்லாத்தையும் பழனிவேல் தியாகராஜன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். பழனிவேல் தியாகராஜன் மேலே இருப்பார். ஆனால் அவரை 34வது இடம் 33வது இடத்துலையோ அந்த குரூப் ஃபோட்டோவில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கொதிச்சு போயிருக்கும். ஆனால் முகத்தில் வந்து ஒரு புன்சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஆடி போயிருக்காங்க, நிறைய பேர் ஆடி போயிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து மட்டம் தட்டுறதுக்காக தான் ரஜினியை உசுப்பி விட்டு போயிட்டு அங்கே அந்த ஸ்கூலில் மூத்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்ட்டு ஆரம்பித்து அதெல்லாம் சொன்னார். அதில் கூட இவருக்கு பயங்கரமாக கிடப்பாரு. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இதை வந்து எப்படி இவங்க வெதர் பண்ண போகிறாங்க, இது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்க போகிறது. இந்த மீன் டைம் என்ன இருக்குன்னு கேட்டால் இது மட்டும் இல்லை குழப்பம். கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட இந்த மனத்தாங்கல்கள், வைத்தறிச்சல், அதோட வெளிப்பாடு தான் இதான். அதோட கண்டிப்பாக இருக்கலாம் இல்லையா? இவர் வந்து தனியாகவே அவர் சொல்கிறார், நான் சொல்லலை சார். நிறையா மூத்த அமைச்சர்களுடைய மனக்குமுறல்களை தான் வந்து சிவா வெளிப்படுத்தியிருக்கார். கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். இது மட்டும் குழப்பம் கிடையாது தமிழ், மற்ற குழப்பங்கள்லாம் இருக்குது. இப்போது விஜய் வந்த அப்புறம் குழப்பம் ஆகி போச்சு. எடப்பாடியும் அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அவ்வளோதாங்கிறது தெரிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சியில் எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பித்தாச்சு. நேற்றுக்கு வன்னியரசு சொல்லிருக்காரு 25 சீட் கொடுக்கணும் அப்படின்னுட்டு. திருமாவளவன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, தமிழக அரசியல் கட்டமைப்பு படி எங்களுக்கு ஒரு தலித்து முதல்வர் ஆவது மிகவும் கடினம் அப்படின்ட்டு ஆகஸ்ட் மாதம் சொன்னார். செப்டம்பர் மாதம் ஆதவ அர்ஜுன் வந்து தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. குழப்பத்துக்கு மேலே குழப்பம், குழப்பத்துக்கு மேலே குழப்பம். கடைசியில் லாஸ்ட் ஸ்ட்ரா என்னடா அப்படின்னா வேல்முருகன் அப்படியே பிக்சர் அப்படியே கண்ணாடி போட்டுட்டு காமிச்சிட்டார், இது தாண்டா உங்கள் ஆட்சியினுடைய லட்சணம் அப்படின்னுட்டு. அமைச்சர்கள் சொல்கிறத அதிகாரிகள் கேட்குறதில்ல. கேவலமாக இல்லை? அதிகாரிகளுக்கு அதிகாரம் யார் கொடுக்கறது? அமைச்சர்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள். அவங்க சொல்கிறது தான் அவங்க பண்ணணும். அதிகாரிகள் அமைச்சர்களை கைடு பண்ணணும். சட்டத்தின் படி நீங்கள் அவங்கள கைட் பண்ணணும், ஆலோசனைகள் கொடுக்கணும். டெசிஷன் எடுக்கிற அவங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள். அதை கூட அவங்க நான் ஆட்சியில் பண்ணலையே அப்படிங்கிறத அவரை ரொம்ப அழகாக கண்ணாடி போட்டு காமிச்சிட்டாரு. இது இன்னும் பயங்கரமாக வெடிக்க போகிறது சார். 6 மாதம் முன்னால் நம்ம என்ன சார் சொன்னோம்? நம்ம சேனல்லையே நம்ம என்ன சொன்னோம்? திமுக எஃகு கோட்டை, ஏடிஎம்கேக்கு ஒரு ஆள் போக மாட்டான் அப்படின்னு நம்ம சொன்னோம். ரொம்ப நான் கிண்டல்லாம் பண்ணியிருக்கேன். இவரெல்லாம் மன்சூர் அலிகான் தான் போயிருக்கிறாரு அப்படின்ட்டு. எஸ்டிபிஐ போயிருக்கு, தீவிரவாத கட்சியினுடைய அரசியல் அணி அது அங்கே போயிருக்கு அப்படின்னோம். வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னோம். இன்றைக்கி அது எஃகு கோட்டையினுடைய கண்டிஷன் என்ன? அந்த எஃகு கோட்டை இன்றைக்கி களிமண் கோட்டையாக மாறி இருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் எப்படி அண்ணாமலைக்கு தெரியும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. அண்ணாமலை 2022 சொன்னார் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. 2023 திருப்பியும் அவர் சொன்னார், ப்ராபப்ளி ஜூலை மாதம் சொன்னார் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னார். 2026 லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் இதையே சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டாக பாருங்கள் நீங்கள், அதே மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் அண்ணாமலையினுடைய தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் சட் அண்ட் டன் டிஎம்கேக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, பட்ட இடத்துல தான் படுவோம் அப்படிம்பாங்க இல்லையா, அதுதான் டிஎம்கேக்கு இன்றைக்கி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ தே ஆர் லிக்கிங் தேர் வூண்ட்ஸ். அதாவது நவ் அவங்களுக்கு அடிப்பட்டாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரத்துக்கு நிலைமை சமாளிக்கிறதுக்கு. இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உதயநிதி அதாங்க பிராமணர்களுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அந்த அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து இது சொல்லக்கூடாது, நம்பணும். அதெல்லாம் நம்ம வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான குழப்பம் இருக்குது. நிலைமை நல்லா இல்லை, என்விரான்மெண்ட் நல்லா இல்லை. நம்ம பையனுக்கு அரசியல் திறமை கிடையாது, நிர்வாக திறமை கிடையாது, ஆலோசகர்கள் கிடையாது.
ஆலோசகர்கள் இருந்தாலும் கூட கேட்கறதுக்கான அந்த பண்பு அவர்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது நாளைக்கு இவன் கஷ்டப்படுவானே அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட, நரேந்திர மோடி கூட, பாஜக கூட கொஞ்சம் இணக்கமாக போகலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் இல்லை, மற்ற இன்னும் அதிரடியான சட்டங்கள் வந்தாலும் கூட டிஎம்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லையாங்கிறது நீங்கள் பாருங்கள். ஆல் செட் அண்ட் டன் டிஎம்கே இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. டிஎம்கேக்கு எதிரான குரல்கள் அதிகமாகிவிட்டன. டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் ஏகப்பட்டது அங்கே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் ஒரு கமலஹாசனையோ இல்லை வேறு யாரையோ கிளப்பி விட்டு நீங்கள் பிரிக்கலாம் அப்படின்னாலும் கூட 2026 டிஎம்கே தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதுக்காக 200 இடத்துலையும் டெபாசிட்லாம் இழந்துடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார் 200 இடத்துல நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னாரு. அதுக்கு அண்ணாமலை 200 இடத்துல நீங்கள் டெபாசிட் தாங்க எழுந்து போவீங்க அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார் பாருங்கள், விஜய் சொன்னார் பாருங்கள், அது மைனஸ் ஆகிடும் அப்படின்னாரு. மைனஸுங்கிறது எப்படி சொன்னார் கரெக்டாக? அதாவது உங்களுடைய வாக்குகள் தான் மைனஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி அர்த்தத்தை தான் அவர் சொல்கிறாரு. இவங்களுடைய வாக்குகள் மைனஸ் ஆகாது, இங்கேருந்து இந்த பக்கமாக வாக்குகள் போகும் அப்படிங்கிறது உண்மை. டிஎம்கே ஒரு மிகப்பெரிய சவாலை சமாளிக்க எதிர்நோக்கி இருக்கிறது 2026 தேர்தலில். இதுவே உதயநிதியினுடைய நிர்வாக திறமை, ஆளுமைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஓகே, அவர் பிடிக்கல அப்படின்னு சொன்னார்ல, கட்சியில் நிறைய பேருக்கே இதுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறார்ல. பர்டிகுலராக யாராவது இருக்காங்களா அந்த இடத்துல? துரைமுருகன் இருப்பார், கே.என். நேரு இருப்பார், அப்புறமா பெரியசாமி இருப்பார். அவங்கெல்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காங்கப்பா. அவங்களாம் கே சார் எல்லாமே ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான். ஆனாலும் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கூட பாருங்களேன், அவங்கெல்லாம் வந்து இந்த பூத் லெவலில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பாஜகவுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு அவங்களால அந்த கிரவுண்டு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். லோக்கல் லெவலில் போயிட்டு பூந்து விளையாடிடுவாங்க, லாஸ்ட் மினிட்ல அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க அங்கே. அவங்களுடைய திறமை என்ன, இவருடைய திறமை என்ன? இன்றைக்கி சேகர் பாபு அப்பேற்பட்ட ஆள், நார்த்து மெட்ராஸினுடைய, நம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, நார்த் மெட்ராஸினுடைய மிகப்பெரிய தலைவர். அவர் பாருங்கள், ஒரு போகிற இடத்துலலாம் அவருக்கு இது பண்ணிக்கிட்டு, நேற்று கூட யாரோ ஒரு லேடி கேள்வி கேட்டுட்டாங்க, தவறான கேள்வி கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை தட்டி விட்டுட்டு கிளம்பி போயிட்டார் அவர். அதாவது மற்ற யாருக்குமே இல்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸு நீங்கள் வந்து கருணாநிதியினுடைய பேரன், ஸ்டாலினுடைய மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அது நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் இருக்கத்தான் சார் செய்யும். நம்மளாம் சாதாரணமான ஆளுகள் தான், நம்ம எல்லாருமே சாதாரணமான ஆளுகள் தான். அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுறது மனித இயல்பு, அது அப்படி தான் இருக்கும். அந்த பொறாமை வேற மாதிரி வெடிக்கும். அதுதான் இங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.